ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். வர்ணம் அதாவது கலர், இதை பயன்படுத்தி நாம் பொருளாதாரம், பணம், வசதி, செல்வ செழிப்பை நம்ம வரவைத்துக் கொள்ள முடியுங்களா? ஒரு வர்ணங்களை பயன்படுத்தி நல்ல ஒரு அதிர்ஷ்டம், ஆரோக்கியம், முன்னேற்றத்தை நம்மளால் வர வைக்க முடியுமா? இது சாத்தியங்களா? இதெல்லாம் உண்மைகளா என்று நீங்க கேட்டால் கண்டிப்பாக இது சாத்தியம், இது உண்மை. இந்த எண் கணிதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது நியூமராலஜியில் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு விடை உண்டு, இதுக்கு ஒரு வழி உண்டு, அது சாத்தியம், அது உண்மை. இந்த எண் கணிதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்த தேதி எண்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டமான கலர் உண்டு. அந்த வர்ணத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி விட்டால் கண்டிப்பாக நான் சொன்ன அந்த பணம், வசதி, புகழ், அந்தஸ்து, செல்வ செழிப்பு இதெல்லாம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். இது உறுதி. இந்த வீடியோ பதிவில் நான் அந்த ரகசியத்தை உங்களுக்கு முழுமையாக கூற உள்ளேன். அன்பர்களே, இந்த வீடியோ பதிவை பார்த்து நீங்களும் பயனடைய வேண்டும் என்று எனக்கு மிக்க ஆசை. அதே சமயத்தில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்வது மிக்க நலம். ஏன் என்றால் இவ்வகையான நல்ல வீடியோக்கள் ஃபியூச்சரை நான் அந்த பதிவு போடும்போது எளிதில் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து சேரும். இவ்வகையான அதிர்ஷ்டமான வர்ணத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு புகழ், பணம், உச்சத்தை அடைந்த ஒரு மிகப்பெரிய 2 உதாரணங்கள் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தான் கலைஞர் கருணாநிதி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், அதாவது எம்ஜி ராமச்சந்திரன். நம்ம கலைஞர் கருணாநிதி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தோள்களில் ஒரு மஞ்சள் துண்டு அணிகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கருணாநிதி பார்த்தீங்கன்னா அவர் 3ஆம் தேதி பிறந்த ஒரு அற்புதமான மனிதர். 3னா குரு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குருக்கு உகந்த ஒரு கலர் பார்த்தீங்கன்னா மஞ்சள். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட கொள்கைக்கு வந்து இந்த மஞ்சள் ஒரு எதிரான ஒரு கலர். ஏன் என்றால் இவர் வந்து கடவுளோட மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு கழகம். இருந்தாலும் அந்த மஞ்சளில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லி அவர் அது டெய்லி அணிகிறதுனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை, பணம், வசதி, புகழ் அவருக்கு இந்த கலர் மூலியமா அவருக்கு உருவாக்கி கொடுத்து உள்ளது. எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அவர் சினிமாவில் பார்க்கும்போது சிகப்பு வர்ணம், அதாவது ரெட் கலர், இது நிறைய அவர் பயன்படுத்துறது நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். அது அவருக்கு பிடித்த கலராக இருந்தாலும் பொதுவாக அந்த வர்ணம் அவரோட பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணுக்கும் நல்ல ஒத்து போகிறனால அவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பாக இந்த வர்ணம் அவருக்கு கொடுத்து உள்ளது. எம்ஜி ராமச்சந்திரன் இந்த பேரை கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த பேர் 41 உள்ளது. அதே சமயத்தில் கலைஞர் கருணாநிதியோட பேரை கூட்டி பார்த்தீங்கன்னா இவரோட பேர் வந்து 37 உள்ளது. இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தையும் நல்ல ஒரு பதவியும் புகழும் அடைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த பேருக்கும் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் வாழ்க்கையில் ஒரு தவறான வர்ணத்தை பயன்படுத்தி நிறைய துன்பங்களும் துயரங்களும் சந்தித்த மிகப்பெரிய ஒரு பாப்புலரான ஒரு மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் த கிங் ஆஃப் பாப், மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன் த கிங் ஆஃப் பாப். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பிடித்த வர்ணமே கருப்பு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு உடை, கருப்பு ஷூ, கருப்பு வாகனம் இவர் நிறைய பயன்படுத்தி உள்ளவர். ஸோ நான் இந்த யூடியூப் சேனலில் நிறைய நான் சொல்லியிருக்கேன், கருப்பு வந்து சனீஸ்வரரோட கலர். பொதுவாக அந்த கலரை பயன்படுத்தாமல் இருக்கிறது மிக்க நலம். இந்த கலரை இவர் நிறைய பயன்படுத்தி வாழ்க்கையில் நிறைய துன்பங்களும் துயரமும் அடைந்த மிகப்பெரிய ஒரு உதாரணம் இவராக நம்ம கூறலாம். 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் தங்களுக்கு மஞ்சள் அல்லது கோல்டன் கலர் வந்து மிக அதிர்ஷ்டமான வர்ணங்கள். இந்த கலரை நீங்கள் நிறைய பயன்படுத்தி வந்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமும் முகத்தில் ஒரு தேஜஸை கண்டிப்பாக இந்த வர்ணம் உங்களுக்கு உருவாக்கிவிடும். அதே சமயத்தில் லைட்டான சிகப்பு கலரும் லைட்டான நீல கலரும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். கருப்பு வர்ணமும் சாக்லேட் கலர் வர்ணமும் தவிர்த்து கொள்வது நல்ல நலத்தை கொடுக்கும். 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் தங்களுக்கு லைட் கிரீன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லக்கி கலர். இந்த வர்ணத்தை கரெக்டாக பயன்படுத்தி வந்தீங்கன்னா நல்ல பணமும் நல்ல வசதியும் கண்டிப்பாக இந்த வர்ணம் உங்களுக்கு கொடுத்துவிடும். இந்த லைட் கிரீன் கலரை வந்து உடுத்தும் உடை, வாகனம் கலராக இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டிலேயோ இல்லை வந்து ஆஃபீஸ் அலுவலகத்தில் வந்து இந்த வர்ணத்தை பயன்படுத்திங்கன்னா இது நிறையா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு வர்ணம், அதுதான் லைட் கிரீன். அதே சமயத்தில் பிரைட் yellow அண்ட் ஒயிட் இஸ் ஈக்குவலி லக்கி ஃபார் யூ. இந்த வர்ணத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். சிகப்பு வர்ணம், டார்க் ப்ளூ அண்ட் ரெட் கண்டிப்பாக தவிர்க்கிறது மிக்க நலத்தை கொடுக்கும். 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஆரஞ்சு, பிங்க், எல்லோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ஷேட்ஸ் ஆஃப் ரெட், இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக அள்ளி வழங்கக்கூடிய ஒரு வர்ணங்கள். இந்த வர்ணத்தை பயன்படுத்தி வந்தால் நல்ல ஆரோக்கியம், நல்ல பணம், நல்ல வசதி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அதே சமயத்தில் பர்பிள், செஃப்ரான் கலர், நீல கலரையும் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு துரதிர்ஷ்டமான வர்ணங்கள் பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன், டார்க் ப்ளூ அண்ட் பிளாக் கலர். இந்த வர்ணத்தை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து கொள்வது மிக்க நலம். 4, 13, 22, 31ஆம் தேதி பிறந்த எண்காரர்களுக்கு தங்களுக்கு வெளிர் நீளமும் மஞ்சளும் இஸ் வெரி லக்கி ஃபார் யூ. இதில் மஞ்சள் நிறம் இஸ் வெரி லக்கி ஃபார் யூ. அதே சமயத்தில் வெளிர் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் கண்டிப்பாக இந்த வர்ணம் உங்களுக்கு கொடுத்துவிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா தங்களுக்கு கருப்பு பிடித்த வர்ணமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு நிறம் தான் உங்களுக்கு துரதிர்ஷ்டமான வர்ணங்கள். இந்த கருப்பை தவிர்த்து கொள்வது மிக்க நலனும் நல்ல ஒரு பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துவிடும். 5, 14, 23ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வர்ணம் பார்த்தீங்கன்னா ஆஷ் கிரே, அதாவது சாம்பல் வர்ணம். இந்த ஆஷ் கிரே கலரை நீங்கள் உடுத்தும் உடையில் பயன்படுத்தி விட்டால் உங்களை பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இந்த கலரை உங்களை உருவாக்கிவிடும். அதே சமயத்தில் இந்த ஆஷ் கிரே கலரை நீங்கள் வாகனத்தில் பயன்படுத்தி விட்டால் நல்ல அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக உங்களுக்கு அள்ளி வழங்கும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் தேதி பிறந்த எண்காரர்களுக்கு எல்லா வர்ணங்களும் ஒத்து போனாலும் கருப்பும் கிரீன் கலரும் தவிர்க்க வேண்டியது மிக்க நலம். 6, 15, 24ஆம் தேதி பிறந்த எண்காரர்களுக்கு தங்களுக்கு கிரீன் கலர், ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் இஸ் வெரி லக்கி ஃபார் யூ. இதில் கிரீன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லக்கி ஃபார் யூ. இந்த வர்ணத்தை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் நல்ல உங்களுக்கு ஆரோக்கியமும் பணத்தை கண்டிப்பாக அள்ளி வழங்கக்கூடிய ஒரு வர்ணங்கள், அதுதான் இந்த கிரீன் கலர். தங்களுக்கு அவாய்ட் பண்ணக்கூடிய வர்ணங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். இது கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மிக்க நல்லது. 7, 16, 25ஆம் தேதி பிறந்த எண்காரர்களுக்கு தங்களுக்கு ஒயிட் கலர் இஸ் ஃபேவரட் கலராக இருந்தாலும் பேல் எல்லோ அண்ட் லைட் கிரீன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லக்கி ஃபார் யூ. இந்த வர்ணத்தை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் நல்ல அதிர்ஷ்டங்களும் பீஸ் ஆஃப் மைண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துவிடும். தங்களுக்கு துரதிர்ஷ்டமான கலர் பார்த்தீங்கன்னா எல்லா டார்க்கான கலர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து வராது. அது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பும் சிகப்பும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். 8, 17, 26ஆம் தேதி பிறந்த எண்காரர்களுக்கு தங்களுக்கு மஞ்சள் நிறம் மிக்க அதிர்ஷ்டத்தை கொடுத்துவிடும். இந்த வர்ணத்தை கரெக்டாக பயன்படுத்தி விட்டால் நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல உங்களுக்கு பண வரவு, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக அந்த வர்ணம் மூலிமா உங்களுக்கு கிடைத்துவிடும். அதே சமயத்தில் டார்க் கிரீனும் லைட் ப்ளூவும் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே சமயத்தில் பிளாக் கலர், ரெட் கலர் அண்ட் டீப் ப்ரவுன் இந்த வர்ணத்தை தவிர்த்து கொள்வது நல்ல உங்களுக்கு காரிய சித்தியும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துவிடும். 9, 18, 24ஆம் தேதி பிறந்த எண்காரர்களுக்கு தங்களுக்கு ஐடியல் கலர் அல்லது லக்கி கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர். அதே சமயத்தில் டார்க் ரெட் கலரும் ப்ளூ கலரும் தங்களுடைய ஃபேவரபிளான கலராக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வர்ணத்தை பயன்படுத்தி வந்தால் மிக்க அதிர்ஷ்டமும் நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு சேர்ந்துவிடும். தங்களுடைய துரதிர்ஷ்டமான வர்ணங்கள் பார்த்தீங்கன்னா பேல் கிரீனும் ஒயிட்டும் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து வராது. இதை அவாய்ட் பண்ணிக்கொள்வது மிக்க நலம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ணத்துக்கும் பிறந்த தேதிக்கும் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் உண்டு. நல்ல வர்ணங்கள் நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நல்ல நன்மைகளும், நம்மளுக்கு துரதிர்ஷ்டமான வர்ணத்தை பயன்படுத்தும் போது தீமை கண்டிப்பாக வந்து சேரும். நான் சொன்ன இந்த வீடியோ பதிவில் உள்ள விளக்கம் எல்லாத்துக்கும் பயனளிக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு என்னோட குருக்கும் இந்த கலைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லி இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.